அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் சனி பெயர்ச்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன. சனி பகவான் மீண்டும் மகர ராசியில் அமர்வதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது. அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு வருவது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தருணத்தில் குரு பகவானும் வக்ர நிலையில் மாறுவது, ராகு கேது பயிற்சி நடைபெறுவது என அனைத்துமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தை மிக கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக பாதிப்புகள் அனைத்தும் விலகி சகாயஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்க போகிறாருங்க. சகாயஸ்தானத்திற்கு சனி வருவது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவது முட்டுக்கட்டையிட்ட பல தடையான விஷயங்கள் அனைத்துமே விலகி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவானுடைய இந்த மாறுதல் உறுதிப்படுத்துகிறதுங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடமான 3ஆம் இடத்தில்தான் தற்போது மாறி சஞ்சரிக்க போகிறார். 24/8/2023 முதல் 20/12/2023 வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகமான அதிர்ஷ்டமும் யோகமும் மிக அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரூடரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் லாபஸ்தானத்திற்கு மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவேதான் இந்த மாற்றம் என்பது நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆனால் நல்ல பலன் கொடுக்க இயலாத அமைப்பாக பார்க்கப்படுவது 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி மற்றும் கண்ட சனி போன்ற சனி அமைப்புகள் இல்லை. ஆனால் அர்த்தாஷ்டக சனியில் சில பாதிப்புகள் இருக்குங்க. அந்த அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருந்துதான் விலகி டிசம்பர் 20ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சில மாதங்களை சரியாக பயன்படுத்தினால் எதிர்வரக்கூடிய 2 ஆண்டுகளை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விடுவதால் குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அனுகூலமற்ற நிலை மாறி தற்போது அனைத்து விதமான விஷயங்களும் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், வீண் அலைச்சல், வெளியூர் பயணங்கள் போன்ற தேவையற்ற சிரமங்கள் குறைய போகிறது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான குழப்பங்கள், டென்ஷன் கொடுத்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. சூழ்நிலை காரணமாக கடன் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, அது மட்டுமல்லாது பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் போன்ற அனைத்துமே தற்போது இணைவதற்கும் நல்ல பலன் கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் உருவாகிறது. தற்காலிகமாக பல்வேறு விதமான சிரமத்தை சந்தித்த அனைத்து சிரமங்களும் மறைவதால் பூர்வீக சொத்து, பாக பிரிவினை மற்றும் அக்கம் பக்கத்து இல்லத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு போன்ற அனைத்துமே மறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாறியிருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த மாறுதல் குறுகிய நாட்களுக்குள் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும், புதிய வேலை வாய்ப்புல மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. விழிப்புணர்வுடன் செயல்படும் போது மிகப்பெரிய அளவில் நன்மை அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல இருக்கிறது.
இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுவது சற்று குறைவாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும். ஆனால் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது அனுபவம் இல்லாத மற்ற தொழில்களில் ஈடுபட வேண்டாம். அனுபவம் இல்லாத எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்காது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்பு மற்றும் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. விற்பனையை பாதித்து வந்த பல விஷயங்கள் தற்போது மாறுகிறது. புதிதாக ஆட்களை நியமிப்பதால் கூட தொழிலில் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகிறது. கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவானுடைய அமைப்பு தெளிவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்குங்க. உங்களது சொந்த தயாரிப்பில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான கலைத்துறை ரீதியான பணிகளிலும் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குறுகிய காலகட்டத்திலே மிக அபரிவிதமான லாபமும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் கிடைக்கும். பிரபலம் ஆவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உங்களுக்கு நெருங்கி இருக்கிறது. அது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சனியின் இந்த மாறுதல் என்பது அரசியல் துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் தவறான கருத்துகள் போன்ற அனைத்துமே உங்களை விட்டு விலகுகிறது. எனவே மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு எந்த விதமான குறைவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமாக இருக்கும். ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கிறது. விவசாயத்துறைக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துறைக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய நிலங்கள் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு வக்ரகதியில் மாறியிருப்பது, சனி இதனுடைய 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என அனைத்துமே பெண்மணிகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் நினைத்தபடி நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.